இந்தியாவிலேயே விலை உயர்ந்த மாம்பழம் இது சாதாரண மாம்பழம் இல்லை, இது மாம்பழங்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சின்ஸ் எபிக் ஸ்டுடியோ. என்னடா மாம்பழத்தையே வச்சிருக்கேன்னு நினைச்சிடாதீங்க, இது சாதாரண மாம்பழம் இல்லை, இது மாம்பழத்தின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்போன்சா மாம்பழம். இது நம்ம ஊர் நார்மலாக கிடைக்கிற நார்மல் மார்க்கெட்டில் கிடைக்கிற மாம்பழம். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் உள்ள ரத்னகிரி, தேவ்கட், அது இல்லாமல் அந்த கொங்கன் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொங்கன் பெல்ட் அப்படின்னா என்னன்னு இந்த படத்தில் காமிக்கும் பாருங்க. இந்த கொங்கன் பெல்ட்ல மட்டும்தான் விளையக்கூடியது. வருஷத்துல வெறும் 3 மாசம் மட்டும் விளையக்கூடியது. இது பார்க்கறதுக்கே ஷேப்பே ரொம்ப வேற லெவலா இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப என்ன சொல்றது, ஒரு அட்ராக்டிவா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு ரெட்டிஸ் மாதிரி இருக்கு, அது போக இந்த இடத்துல ஒரு எல்லோ இருக்கு, அது போக இந்த இடத்துல கிரீன் இருக்கு, இந்த இடத்துல டார்க் கிரீன் இருக்கு, அப்படின்னு நாலஞ்சு கலரை உள்ளடக்கிய மாம்பழம் தான் இது. இது நம்ம நார்மலா கிடைக்கிற மாம்பழத்துல இந்த மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது கிலோ 100 ரூபாய், இது கிலோ 1000 ரூபாய். ஐ மீன் இது 1000 ரூபாய்னா கிலோ 1000 ரூபாய் இல்லை. இதை விற்கிறதோட ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா டஜன் கணக்கு தான் வைப்பாங்க. இது ஒரு டஜன் 1000 ரூபாய் அப்படின்னா, ஒரு டஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2 கிலோ கிடைச்சிரும். அப்போ ஒரு கிலோ வைஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வருது. இதுதான் இந்தியாவிலேயே என்ன சொல்லுவாங்க, அதிகமான காசு கொடுத்து வாங்கப்படுற மாம்பழம் தான். இந்தியாவிலிருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ற மாம்பழமும் இதுதான். இந்த மாம்பழத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ப்ரீமியமா இருக்கக்கூடியது. அதை விட முக்கியம் என்னன்னா, என்ன சொல்லி, இதை வந்து டெசர்ட்ல மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இது நம்ம நார்மலா ஜூஸ் அடிச்சு குடிப்பாங்க. அது இல்லாமல் நம்ம நார்மலாக டெய்லி யூஸில் எடுத்துக்கலாம். ஆனால் இது டெய்லி யூஸில் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இதோட ரேட்டு தான் மெயினான காரணம். அது இல்லாமல் இதோட விளையக்கூடியது மாசத்துல 3 மாசம், இது வருஷத்துல 5 மாசம் விளையக்கூடியது நார்மலான மாம்பழம். இது வெறும் 3 மாசம் மட்டும். நமக்கு இந்த மே மாசம் அப்படிங்கிறதுனால இது ஒரு பீக் டைம் தான். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இது வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம இப்போ கர்நாடகாவில் கார்வார்லாம் இருக்கும் அப்படிங்கும்போது இதுவும் கொங்கன் பெல்ட்ல தான் வரும். நம்ம மகாராஷ்டிரா பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறனால மகாராஷ்டிராவிலேருந்து வாங்கியிருக்கோம். இது எப்படி விளைவிக்கிறாங்க, இதோட என்ன சொல்லுவாங்க, இதோட ரேட்டு அதிகம் அப்படிங்கிறதுனால இதை விளைவிக்கக்கூடிய எதுவுமே ரொம்பவே என்ன சொல்லுவாங்க, ரொம்பவே பாதுகாக்கப்பட்ட, அது இல்லாமல் ரொம்பவே இதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப மெனக்கட்டு தான் இதை விளையும். இந்த மாம்பழத்தோட பேர் எதுக்கு அல்போன்சா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, போர்ச்சுகீசியர் காலத்துல அவங்களுடைய விதிமுறை என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய டெக்னிக்கை யூஸ் பண்ணி வெஸ்டர்ன் ரீஜன்ல அவங்க எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாத விளைய வச்சிருக்காங்க. அந்த ஞாபகமா அல்போன்சா அவங்களுடைய ஏதோ ஒரு பேர்ல இருந்து அல்போன்சா அப்படிங்கிற மாம்பழம் உருவாயிருக்கு. அதான் இதோட பேர் அல்போன்சா. நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்க நெட்ல, அல்போன்சா மாம்பழம் அப்படின்னா. இதுக்கு ஒரு பட்ட பெயர் அப்படின்னா கிங் ஆஃப் மேங்கோஸ் அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க, எல்லா மாம்பழத்துக்கும் அரசன் அப்படிம்பாங்க. நம்மளும் நிறைய மாம்பழம் கேள்விப்பட்டிருப்போம். அப்பூஸ் மாம்பழம் கேள்விப்பட்டிருப்போம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மல்கோவா மாம்பழம் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் நான் 2 மாம்பழம் தான். அதுக்கப்புறம் நார்மல் கிளிமுக்கு மாம்பழம், நம்ம ஊர்ல அவங்க ஊருக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்லுவாங்களோ அந்த மாதிரி மாம்பழம் நிறைய உண்டு. அல்போன்சா மாம்பழத்துக்குள்ள சிறப்பு வந்து ரொம்பவே இது. ஏன்னா இதோட ரேட் எதுக்கு அதிகம் அப்படின்னா, இதோட டேஸ்ட்டுக்கு பிளஸ் இதோட ரொம்ப கிரீமியா இருக்கும். நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கும் அதுக்கும் அப்படி என்னதான் வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம நார்மல் மார்க்கெட்டில் கிடைக்கிற மாம்பழத்தை சாப்பிட போறோம். இதுவும் நல்ல டேஸ்டா தான் இருக்கு. ஏன்னா நம்ம மாம்பழத்தை நார்மல் மாம்பழம் சாப்பிட்டனால நமக்கு ஒன்றும் தெரியல. அல்போன்சா மாம்பழத்தை வெட்ட போறோம். எந்த மாம்பழத்தை ஒரு மாம்பழத்தை கழுவி வச்சிருந்தேன். அது எந்த மாம்பழம் தெரியல. ஒரு நிமிஷம் எங்கடா போச்சு அந்த மாம்பழம்? அந்த மாம்பழம் நம்ம கழுவி வச்சிருந்த மாம்பழம். இதை நம்ம வெட்ட போறோம். இது அல்போன்சா மாம்பழம். இதை நம்ம சாப்பிட போறோம். 1000 ரூபாய்க்கெல்லாம் மாம்பழம் வாங்கி சாப்பிடுவோம் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ வரமாட்டேங்குது. கொஞ்சம் மாம்பழத்துல என்னன்னா, இதோட தோல் வந்து கொஞ்சம் தடிமனா இருக்கு. இதோட தோல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசா தான் இருக்கு. உள்ள பாத்தீங்க அப்படின்னா அந்த மாம்பழத்தோட ஸ்மெல்லு, அந்த அரோமா வந்து அப்படியே அதிகமா இருக்கு. அதை விட முக்கியம் என்னன்னா, இது வந்து ரொம்ப கிரீமியா இருக்கு. ஏன்னா இது ஃபைபர்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஃபைபர் இருக்கு, இதுல ஃபைபர் இல்லை. அப்படிங்கிறனால ரொம்பவே கிரீமியா இருக்கு. டென்சிட்டி அதிகமா இருந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் இந்த மாம்பழத்துக்கு இவ்வளவு ரேட்டு நினைக்கிறேன். உண்மையா ஒருத்தான்னு கேட்டா 1000 ரூபாய்க்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டா அதுக்கு எனக்கு உண்மையாவே பதில் தெரியல. நீங்களும் அல்போன்சா மாம்பழம் ஏதாவது எங்கேயாட்டு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. அல்போன்சா மாம்பழம் கிலோ 1000 ரூபாய், கிலோ ஒரு டஜன் 1000 ரூபாய், கிலோ 500 ரூபாய் இருக்கும். ஒருத்தான்னு கேட்டா உண்மையாவே ஒருத்துன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதுல இருக்கு. அதனாலதான் இது இவ்வளவு ஹைப் கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க அல்போன்சா மாம்பழம் சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னா மறக்காதீங்க.
மகாராஷ்டிரா ப்ளஸ் பாம்பே எங்கே போனாலுமே வெஸ்டர்ன் இந்தியா வந்தீங்க அப்படின்னா அந்த அல்போன்சா மாம்பழம் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.